எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் தாளிக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2 மாங்காயை நறுக்கி உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன். இது பண்ணி 2 நாள் ஆகுது. இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம். இந்த மாதிரி 2 கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணால் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன கட்டி எடுத்து பொரிச்சு வச்சுருக்கேன் எண்ணெயில். இந்த வெந்தயத்தையும் கடுகையும் வெறும் வாண்டிலியில் எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சுருக்கேன். மிளகு 4, லவங்கம் 4 தாளிக்கிறதுக்கு. ஒரு 8 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் பொடி. நல்லெண்ணெய் ஒரு 150 மில்லிலிட்டர் எடுத்திருக்கேன் நான். ஒரு அரை கிலோ மாங்காய்க்கு நான் 100லேருந்து 150 மில்லிலிட்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜாஸ்தியாக மாங்காய் வாங்கி ஊறுகாய் போடுறீங்கன்னா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றணும். எண்ணெய், கடுகு, வெந்தயம், உப்பு எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். அதனால் அதெல்லாம் நல்லா போட்டால் தான் மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். எந்த ஊறுகாய் போட்டாலும் எண்ணெய், உப்பு அதெல்லாம் நல்லா சேர்த்தி போட்டால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் அடுப்பில் எண்ணெய் வச்சு காய்ச்சிட்ருக்கேன். அதில் இந்த மிளகு, இந்த லவங்கம் 4 இதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஏன்னா நம்ம போட போகிற எல்லா சாமானுமே வறுத்த சாமான் தான். இப்போ நான் இந்த மாதிரி அடுப்பில் இருந்து பேனை எடுத்துட்டு வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். வறுத்து வச்சோம் இல்லையா, அதை பொடி பண்ணிட்டேன் நான். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் அந்த ஹீட் இருக்குது, உங்களுக்கு நுரைக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மிளகா பொடி எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த கலந்து வச்சோம் இல்லையா, அந்த மிளகா எல்லாம் போட்டு நல்லா கூல் ஆகிடுச்சு. தொடுற அளவுக்கு நல்ல சூடு இல்லை. இந்த மாதிரி ஆறுன வாட்டி தான் மாங்காய் நம்ம போடணும். மாங்காயோ எலுமிச்சங்காயோ எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நம்ம கடைசியாக போடுற காய் மட்டும் வித்தியாசப்படும். இப்போ நீங்கள் மாங்காய் போடுறதா இருந்தாலும் எலுமிச்சங்காய் போடுறதா இருந்தாலும் நல்லா ஆறிடணும். ஆறுன வாட்டி அதில் போட்டு நீங்கள் கலக்கணும். இப்போ நான் இந்த மாங்காய் இதில் போடுறேன். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியும் சேர்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு கலந்துட்டு காமிக்க. இப்போ நான் அந்த மாங்காய் 2 மாங்காய் நறுக்கி ஊற வச்சிருந்த மாங்காயை இந்த இதில் போட்டுட்டேன். இந்த மிளகா அதெல்லாம் போட்ட எண்ணெயில் போட்டுட்டேன். நல்லா கலந்து வாரி வைக்கணும் நம்ம, அவ்வளோதான். நல்லா கலந்துட்டு காமிக்கிறேன் நான். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன் நான். இதை இப்போ நம்ம வாரி வச்சிடலாம் பாட்டிலில். கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா ஒரு பீங்காய் பாட்டில் அந்த மாதிரி இருந்ததுன்னா. இப்போ அந்த மாங்காய் ஊறுகாயை நான் பேன்லேருந்து திருப்பி கண்ணாடி பாட்டிலுக்கே மாற்றி வச்சுட்டேன். இது வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் ஊறுனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.